ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஆர்டி சேனல். இன்றைக்கி நம்ம டே 24. என்னடா இதை டெய்லி பிபிடி மட்டுமே வச்சு நடத்துகிற அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோலையும் நம்ம ஒரு கான்செப்ட் பேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஐ அண்ட் யூஎக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் டிசைன் இன் ஆப் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்னா நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன், ஏன்னா மொத்தமாக இருக்கிறனால. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக என்ன அப்படின்னா, ஆப் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் யூசர் டிசைட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆப் பிடிச்சிருக்கா இல்லையா, குட் யூஐ டிசைனாக விஷுவலாக அட்ராக்டிவாக இருக்குதா அப்படின்னு யூசர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதும் தெரியுறது தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணது ஒரு குட் லுக், குட் யூஐ அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த யூசருக்கு அந்த ஆப்போ அந்த வெப்சைட்டோ யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர் என்கேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன, யூஐ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் பட்டன் ஈஸியாக கிளிக் பண்ண முடியும், அப்படி தானே? அண்ட் தட் ஸ்க்ரீனும் கிளியராக இருக்கணும். இது யூசர் ஆப்பில் லாங் டைம் ஸ்டே பண்ண ஹெல்ப் பண்ணும், அப்படி தானே? யூசர் என்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, யூசர் யூஐ டிசைன் யூசருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அண்ட் தென் பட்டன்ஸ் ஈஸியாக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனும் கிளியராக இருக்கணும். இது யூசருக்கு ஆப்பில் லாங்காக அண்ட் தென் வெப்சைட்லேயும் லாங்காக ஸ்டே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அண்ட் தென் யூசர் என்கேஜ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு யூசபிலிட்டி. யூசபிலிட்டின்னா நம்ம போன வீடியோவிலே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் நான் இதில் எதுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுவும் வருது. ஓகேவா? இப்போ யூசபிலிட்டின்னு என்ன, ஆப் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கணும். அண்ட் தென் யூசர் கன்ஃபியூஸ் ஆகாமல் என்ன கிளிக் பண்ணால் எங்கே போகணும்னு அவங்களுக்கு கரெக்டாக கிளியராக இருக்கணும். ஸோ அதுதான் யூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் யூசபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம யூசபிலிட்டி டெஸ்டிங்கும் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம ஒரு நேற்று உள்ள வீடியோவில் ப்ரீஃபாக போட்டிருக்கோம். ரெடென்ஷன் அண்ட் யூசர் லாயல்ட்டி. நெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும். அப்படி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்ஸ் இல்லாமல் இருக்கணும், கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அண்ட் தென் யூசர் திரும்ப திரும்ப ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் ஆப் திரும்ப திரும்ப யூசர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரெடென்ஷன் அண்ட் ராயல்ட்டி கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எட்ஜ். காம்படிட்டிவ் எட்ஜ்னால் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட். இப்போ மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் சேம் டைப் ஆஃப் ஆப்ஸ் ரொம்பவே நிறையா இருக்கும். பட் அதில் என்ன ஒரு யூனிக்னஸ் அப்படின்னா, சேமாக ஆப் இருந்தாலும் அதில் உள்ள யூஐ யூஎக்ஸ் யூனிக்காக இருக்கும், அப்படி தானே? உங்கள் ஆப் அதர் யூசர் விட ஸ்டாண்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் யூனிக்காக யூஐ யூஎக்ஸ் வச்சா அப்படி தான் உங்களுக்கு அதர் யூசரோட உங்களோட இது ஆப் நல்லா ஸ்டாண்ட் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சசபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவிட்டி. அப்படின்னா என்னென்னா, எல்லா யூசருக்கும் ஆப் யூஸ் பண்ண முடியணும். இப்போது சின்ன குழந்தைகளாக இருக்கும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஆப் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கணும். அதுதான் ஆக்சசபிலிட்டி இன்க்ளூசிவ். நெக்ஸ்ட் எமோஷ்னல் கனெக்ஷன். எமோஷ்னல் கனெக்ஷன்னா, குட் யூஎக்ஸ் டிசைன் யூசர்கிட்ட எமோஷ்னல் கனெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூசர்கிட்ட நம்ம அவங்களோட எமோஷன் கனெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா, யூசர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அண்ட் ஆப்போட ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் எமோஷ்னல் கனெக்ஷன். யூசர் சென்ட்ரட் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா, யூஐ யூஎக்ஸ் டிசைன் எப்போவுமே யூசரோட நீட்ஸாக இருக்கணும். அண்ட் தென் பிஹேவியராக இருக்கணும், அவங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும். டிசைனுக்கு மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, யூசராக தான் இருக்கணும். யூசருக்கு தேவையானதை பண்ணணும். அதுதான் யூசர் சென்ட்ரட் அப்ரோச். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆப் ஸ்டோர் ரேங்கிங் அண்ட் ரிவ்யூ. அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஐ யூஎக்ஸ் நல்லா இருந்தால் யூசர் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க, ரிவ்யூஸ் கொடுப்பாங்க.
இது ஆப் ஸ்டோர் ரேட்டிங்கை வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வர மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து ஆப் ஸ்டோர் ரேங்கிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு யூனிக்கான நேமில் ஐட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஐ யூஎக்ஸ் டிசைன் ஒரு டைம் ஒர்க் இல்லை 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 அப்படின்னா யூசரோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? யூசருக்கு ஒரு வாட்டி அந்த ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அகெயின் அண்ட் அகெயின் அதை செக் பண்ணி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஐட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா கைஸ், இந்த யூஐ யூஎக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுல்ல, இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, குட் யூஐ யூஎக்ஸ் இருக்கணும், ஹாப்பி யூசர் இருக்கணும், மோர் டவுன்லோட்ஸ் இருக்கணும், பெட்டர் ரிவ்யூ அண்ட் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இதோட இந்த டே 24 ஆஃப் யூஐ யூஎக்ஸ் வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளையிலேருந்து 5 டேஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி யூஐ யூஎக்ஸ் டெவலப்பராக நம்ம வந்து ஆக போகிறோம். ஸோ அதோட நம்மளோட டே 30 வந்து முடியுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.